போலி ஆவணங்கள் மூலம் இந்திய பாஸ்போர்ட் பெற்று வெளிநாடு செல்ல முயன்ற மூவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? போலி ஆவணங்கள் மூலம் மோசடியாக பாஸ்போர்ட் மற்றும் விசா பெற்று வெளிநாடு செல்லும் நபர்களை குடியுரிமை அதிகாரிகளும் வெளிநாட்டவர் பதிவு அலுவலர்களும் பிடித்து சென்னை காவல்துறையிடம் ஒப்படைக்கின்றனர். அந்த அடிப்படையில் சென்னை பன்னாட்டு விமான நிலைய வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலி பாஸ்போர்ட் புலனாய்வு பிரிவில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் போலி ஆவணங்களின் மூலம் தங்களின் உண்மையான சுய விவரங்கள் மற்றும் குடியுரிமையை மறைத்து சட்டவிரோதமான முறையில் இந்திய பாஸ்போர்ட் பெற்று அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்ல முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தியிருந்தார். வங்கதேசத்தை சேர்ந்த 41 வயதான முகமது கசிம்பதான், இலங்கையை சேர்ந்த 58 வயதான சங்குப்பிள்ளை சரோஜினி தேவி, நேபாளத்தை சேர்ந்த 40 வயதான தன்ராஜ் பொக்ரியால், ஒடிசாவை சேர்ந்த 54 வயதான பினாதாஸ், நாகப்பட்டினத்தை சேர்ந்த 44 வயதான ராமமூர்த்தி, ஆந்திராவை சேர்ந்த சென்னம்மா, சிவகங்கையை சேர்ந்த 59 வயதான பரகதுல்லா ஆகிய 7 பேர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் தமது புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். புகாருக்குள்ளான 7 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அனைவரும் தங்களின் உண்மையான சுய விவரங்கள் மற்றும் குடியுரிமையை மறைத்து மோசடியான முறையில் இந்திய அடையாள ஆவணங்களான ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பான் கார்டு போன்றவைகளை பெற்று அதன் மூலம் சட்டவிரோதமான முறையில் இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றி கடவுச்சீட்டுகளை பெற்று அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்ல முயன்றது விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வெளிநாட்டைச் சேர்ந்த முகமது கசிம்பதான், சங்குப்பிள்ளை சரோஜினி தேவி, தன்ராஜ் பொக்ரியால் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு ஆலந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவர்களை தவிர இந்தியாவை சேர்ந்த பினாதாஸ், ராமமூர்த்தி, செனம்மா, பரகதுல்லா ஆகியோர்களிடம் புலன் விசாரணை மேற்கொண்டு அவர்களுக்கு போலி ஆவணங்கள் மூலம் பாஸ்போர்ட் பெற உதவிய ஏஜெண்டுகளை கண்டறியும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. இந்த வழக்கில் வெளிநாட்டை சேர்ந்தவர்களை கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாரை சென்னை மாநகர காவல் ஆணையர் வெகுவாக பாராட்டினார். மேலும் முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வரும் டிராவல்ஸ் நிறுவனங்களை நம்பி அவர்களின் தவறான வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்கள் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்து மோசடியாக இந்திய கடவுச்சீட்டுகளை பெற்று வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிக்க வேண்டாம் என்றும், அவ்வாறு செல்பவர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கும் ஏஜெண்டுகள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.